ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதயம் சீரியல் எபிசோடு என்ன கைஸ், ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாண ஏற்பாடு. நம்மளாம் போக வேண்டாமா? போய் அச்சதையை தூவிட்டு நல்லா இருங்க. என்னது, என்னை விட்டால் உனக்கு யாரும் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு நாதி இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் வாழ்த்திட்டு போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாமா? ஐயோ ஐயோ கைஸ், கிறுக்குத்தனமாக இருக்குது கைஸ். சீரியல் வந்து கிறுக்குத்தனமாக போயிட்டுருக்குது. அதாவது பவானி வந்து மித்ரா கிட்ட நீ எப்படியாவது ஆதியை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னங்காட்டியும் நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அவனை கூட்டிகிட்டு வந்துரு, மற்ற ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மித்ராவை மண்டையை குழப்பி அவன் அங்கே ஆதிக்கிட்ட ஒரு பிட்டை போட்டு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லை, உனக்கு எனக்கு தான் கல்யாணம்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் சரியான வாக்குவாதம். என்ன சொல்கிற, ஏது சொல்கிறேன்னு இவன் கேட்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் நம்ம கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை, எங்கே நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு சொல்லி பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து என் கழுத்தில் இப்போ தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாப்புல. நீங்கள் தாலி கட்டவில்லை என்றால் நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காப்புல நம்ம ஆதியை. இந்த ஆதி வந்து சரியான டியூப்லைட் கைஸ், சரியான டியூப்லைட். ஏன் சொல்கிறேன்னா, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்கலைங்கிறா, அப்போ இதுக்காக என்னையை வர சொல்லியிருக்கான்னு அதை கூட கைஸ் ஒரு ஹீரோவால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ டக்குன்னு கேட்க வேண்டாமா? அப்போ நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு எனக்கு கல்யாணன்ற மாதிரி நீ பேசுகிறேன்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? அவன் கேட்கவே இல்லை வருங்க. அப்படி இருந்து மித்ராவையே போய் துருவிக்கிட்டே இருக்கிறான். டியூப்லைட்டு 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 டியூப்லைட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம மித்ரா வந்து சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதாவது வீட்டில் அண்ணங்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ சொன்னோம்னா இந்த இதெல்லாம் எதுவுமே நடக்காது, சாங்கிய சம்பிரதாயம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லை, அதனால் நாம் இப்போ கல்யாணம் பண்ணலாம், நீ கல்யாணம் பண்ணலைன்னா இப்போ நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி செக் வச்சுட்டு உள்ளே போகிறாப்புல. நீ சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவாக எடாதின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. உள்ளே போன பிறகு நம்ம இந்த டியூப்லைட்டு ஆதி என்ன செய்கிறான் தெரியுமா? நம்ம தவளை இருக்கார் பாருங்க, தவளை, அவருக்கு கால் பண்ணி விட்டுறாப்புல. சரியா? என்னன்னு சொல்லி கால் பண்ணுறான், நேற்று சாயந்தரம் எனக்கு ஒரு ப்ரோமோ வந்துச்சு கைஸ். சரிங்களா? இந்த கல்யாண ப்ரோமோ தான். நான் நேற்று நைட்டே வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு போடலான்னு தான் நினச்சேன். அந்த ப்ரோமோவை பார்த்த உடனே அவ்வளோ கோவம் வந்துச்சு. சரி என்ன பண்ணி தொலைகிறது, எப்போ பார்த்தாலும் நம்ம ப்ரோமோ வச்சு பேசிட்டோம்னா ப்ரோமோவில் ஒன்று காமிப்பாங்க, எபிசோடில் ஒன்று காமிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு சரி எபிசோடை பார்த்துட்டே நம்ம ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லி நேற்று நைட்லேருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படா 2:30 ஆகும்னு. ஐயோ சாமி, ஏங்க ஒரு ஹீரோ எவன் பொம்பளைக்கிட்ட போய் இது ஐடியா கேட்பானா? பொம்பளைக்கிட்ட வந்து காப்பாற்றுங்க சொல்லி கேட்பானாம்மா? எங்கேயாவது கூறுகட்டத்தனமா இல்லை? ஆமாம் கைஸ், அந்த ப்ரோமோவில் அப்படித்தான் வருது. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லி தவளைக்கிட்ட கேட்குறான்ல, இந்த விஷயத்தை கொண்டு போய் நீ பாரதிக்கிட்ட சொல்லு, பாரதி ஏதாவது பண்ண சொல்லுன்னு சொல்லி ஆதி கேட்குறாப்புல. எவனாவது ஒரு கூறுகட்டவை இப்படி ஏதாவது கேட்பானா? அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறான், கடவுள் வந்து எங்களை மறுபடியும் பார்க்க வச்சது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன், பாரதி கூட. ஏன்னா ஏற்கனவே இவன் பாரதியை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்ல கைஸ், புரியுதுங்களா? இவன் வந்து மித்ராவெல்லாம் லவ் பண்ணவே இல்லைங்க. இவனும் பொய்யாத்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனும் பொய்யாத்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை பாரதியை மீட் பண்ணாததுக்கு முன்னாடி வரைக்கும் வேணால் இவன் மித்ராவை லவ் பண்ணியிருக்கலாம். சரியா? அப்பயுமே லவ் பண்ணானா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஃப்ரெண்டாக கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவன் பாரதியைத்தான் விரும்பிகிட்டு இருக்கிறான் ஆதி. ஏன்னா ஏற்கனவே மொட்டை மாடியில் வச்சு ஒரு தடவை சொல்லியிருப்பான், கண்ணில் தூசி விழுந்துருச்சுன்னு. தூசி இல்லை, விக்கலை நிப்பாட்டுறதுக்கு 2 பேரும் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். திலகாமா கூட பார்க்கும் பாருங்க. அப்போ ஹக்கு பண்ணிவிட்டு விக்கல் நின்ன உடனே பாரதி போன பிறகு, பாரதி நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவான் பாருங்க. அப்புறம் பாரதி விரும்புகிறவன் எப்படி இவன் காலத்தில் தாலியை கட்டுவான்? ஐயோ சாமியை முடியல. இது மித்ரா ஒரு கூறு கட்டுது, தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு தெரியல. சரி, இந்த இடத்துலையாவது ஆதி என்ன சொல்லியிருக்கணும், யாரை கேட்டு நீ இதை முடிவு பண்ண, உனக்கு எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் நீ முடிவு பண்ண, நான் தான் ஏற்கனவே பாரதியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு ஓப்பனாக சொல்ல வேண்டானே கைஸ். ஒரு ஆம்பளையே அந்த இடத்துல சொல்ல வேண்டியதானே, பாரதி தான் என் பொண்டாட்டி,
எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு 2 பிள்ளைய இருக்காதுன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? எந்த வெங்காயமும் சொல்ல மாட்டாங்க, எந்த இடத்துலையும் வாயவும் திறக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மித்ரா கூப்பிட்டான்னு பின்னாடியே நாயாட்ட அலையிற? அப்போ மித்ரா பத்திர உண்மையாவது நீயா தெரிஞ்சுக்கணும். நீயும் தெரிஞ்சுக்க மாட்டா, உன் பொண்டாட்டியும் தெரிஞ்சுக்க மாட்டா. உன் பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டே உன்கிட்ட சொல்லவும் மாட்டா. 2 பேரும் விட்ட குறை தொட்ட குறை கிடையாது. 2 பேரும் நீ பெருசா நான் பெருசான்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. அப்புறம் சீரியல் எப்படி முடியும்? ஒன்றும் முடியாது. இன்னும் 1000 எபிசோடு தாண்டி கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படியே ஜவ்வாட்டை இழுத்திங்கன்னா கேவலமாக இருக்குது. ஸோ 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி போனோன்னே நம்ம பாரதி அக்காவுக்கு டவுட் ஆயிடுச்சாம்மா. என்னமோ தப்பாக இருக்குதுன்னு இந்த அம்மாவுக்கு ஞானக்கண்ணில் தெரிஞ்சிருச்சு. ஞானக்கண்ணில் உடனே நம்ம கண்ணாடி பாட்டி சும்மா இருக்குமா, அதை அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதில் தூம்பம் போட்டு சாம்பிராணி போட்டு புகையை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுது, பாரதி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது பாரதி, சரியா இவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு போகிறத பார்த்தா எனக்கு என்னமோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் மாதிரி தெரியல, இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் மாதிரியே தெரியுது. இந்த பாட்டி இதெல்லாம் வியாக்கியானமாக பேசும் சரியா. ஆனால் பாரதி கிட்ட வந்து நான் உண்மையை சொல்ல போகிறேன், ஆதிக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன்னு இவகிட்ட வந்து சொல்கிறதுக்கு ஆதிக்கிட்ட போய் டைரெக்டாக உண்மையை சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் இந்த அம்மா வியாக்கியானமாக பேசும் இந்த கண்ணாடி பாட்டி. ஆனால் அதெல்லாம் போய் அந்த ஆதிக்கிட்ட வந்து பாரதி தான்ப்பா உன் பொண்டாட்டி, நீங்கள் இப்படிலாம் வாழ்ந்தீங்க, தமிழ் உன் புள்ள, ஆதி உன் புள்ளன்னு போய் சொல்ல வேண்டியதானே பெரிய மனுஷி. போய் ஓயாமல் பாரதிக்கிட்டேயே பாரதி நான் உண்மையை சொல்லிடட்டுமா பாரதி, பாரதி நான் உண்மையை சொல்லிடட்டுமா பாரதின்னு கேட்காடி என்ன? ஸோ ஒரு வழியாக ஹீரோக்கு உண்டான ஒரு இதே இல்லை கைஸ், அதான் உண்மை. ஏன் கைஸ், ஒரு ஹீரோக்கான ஒரு என்ன சொல்கிற ஒரு ஹீரோயிசமே இல்லை. நீங்கள் சீரியல் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எவனாவது போய் பொம்பளைக்கிட்ட போய் உதவி கேட்பானா? அதுவும் பாருங்கள், அவன் ஒரு நல்ல குடினாச்சு என்ன செஞ்சுருக்கணும், தவளைக்கிட்ட நீ கூப்பிட்டு சொல்கிற, அப்போ சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும், தவளை சுதாகர்கிட்டையும் அந்த லண்டன் பாட்டிக்கிட்டையும் நீ மேட்ரை சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வா, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், இது தப்பான ஒரு விஷயம்னு சொல்லி இப்படி பேசியிருந்தா நீ ஒரு ஜென்டில்மேன். நீ என்ன செய்கிற ராசா, வேகமாக கொண்டு போய் விஷயத்தை பாரதிக்கிட்ட சொல்லுங்கிற. அப்போ உன் பொண்டாட்டி வந்து உன் பிரச்சனையை தீர்த்து வைப்பான்னு உனக்கு ஒரு நம்பிக்கை வேறையா ராசா? என்ன கேஸ் கேனத்தனமாக இருக்குது. மித்ரா கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறான், உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பார், அங்கேருந்து உங்கள் லண்டன்லேருந்து அந்த பாட்டி வேறு உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி லண்டன்லேருந்து வந்திருக்குறாங்க, நீ என்னடானே இப்படி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணுன்னு சொல்லி மித்ரா கிட்ட மட்டும் நீ வியாக்கியானமாக பேசுகிற. அப்போ நீ தவளைக்கிட்ட பேசும்போது ஃபோனில் என்ன சொல்லியிருக்கணும், நல்ல குடினாச்சி, இந்த மாதிரி நீ பாரதிக்கிட்ட மட்டும் மேட்ரு சொன்னால் பத்தாது, சுதாகர்கிட்ட, மீனாக்கிட்ட, அந்த லண்டன் பாட்டிக்கிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, அப்போ இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், இது தப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லி அப்படி தானே கைஸ் பேசியிருக்கணும். இவன் என்ன சொல்கிறான், பாரதிக்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறான். பொம்பளைக்கிட்ட போய் எவனா உதவி கேட்பானா? அப்போ நீ என்ன ஹீரோன்னு தான் நாங்களும் கேட்குறோம். நான் கேட்குறேன், என்ன ஹீரோ நீ? வெங்காயம் ஹீரோ. வெங்காயம் கூட சாம்பாருக்கு உதவுது, இப்போ குழம்புக்கு உதவுது, சாம்பாருக்கு உதவுது. இனிமேல் வெங்காயம் கூட திட்டக்கூடாது, வெங்காயம் கூட நிறையா நன்மைகளை தருது. நீ ஒன்றுத்துக்கு இல்லாத வேஸ்ட்டு, நீ வேஸ்ட் ஃபெல்லோ. இந்த சீரியலில் வந்து ஆதி வந்து வேஸ்ட்டு ஃபெல்லோ. அவ்வளோதான், அதான் உண்மை. என்ன நான் கேட்குறது கரெக்டாக இல்லைங்களா? நீங்களே ஓப்பனாக சொல்லுங்கள். அதாவது கரெக்டாக ஒரு ஹீரோனா என்ன செய்யணும், இந்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி பேசினோம்னா மித்ரா வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துருவாளாமா. ஐயோ சாமி, இதெல்லாம் நம்புகிறோம். அவள் எங்கே கைஸ் நான் அவசரப்பட்டு முடிவு எடுக்க போகிறா? அவளே பவானி சொல்லி கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறா. அவள் எங்கே உயிரை விட போகிறா? அவளே உன்னை பொய்க்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா சொத்துக்காக. அவள் எப்படி சாவா? ஐயோ சாமி, முடியல. உடனே நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் ஆதிக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான், ஆதிக்கு தெரியாது தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் உதவிக்கு வந்து பாரதியை கூப்பிட்டது தப்பு இல்லைங்களா? அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்து, எல்லாத்தையும் இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருந்தா அது ஒரு நியாயமான விஷயம். நேராக விஷயத்தை கொண்டு போய் பாரதிக்கிட்ட சொல்லுன்னா அந்த அம்மா நீ என்ன செய்யன்னு தெரில. ஒருவேளை பறந்து வந்து ஆட்டோவில் பறந்து வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவாளோ என்னமோ, இல்லை ஏரோப்ளேனில் பறந்து வந்து நிப்பாட்டுவாளோ என்னமோ பார்ப்போம். இல்லைன்னா ஆதி வந்து மித்ரா கழுத்தில் தாலி கட்டையில் நிறுத்து மித்ரா, என்ன நினச்சிட்டு இருக்கிற உன் மனசில்?
அது எப்படி என் புருஷன் நீ கல்யாணம் பண்ணலான்னு கேட்கணும்ல, அது கேட்க மாட்டாங்க. அது கேட்கவே மாட்டாங்க. நம்ம நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது, என்றைக்கும் நடக்காது. ஓகே டன். மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ்? என்ன கைஸ் இப்படி ஆகி போச்சு? அதை ரேவதி காரில் அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க, மண்டையில் அடி விட்டுறதாட்டு இருக்குது. இந்த சீரியலை பார்த்தா இந்த விஜய் டிவியில் மகாநதின்னு ஒரு சீரியல் ஓடுது, அந்த சீரியல் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அவளுக்கு அப்படித்தானே பழசெல்லாம் ஞாபகம் மறந்து புருஷனே யாருன்னு கேட்குறா, பிள்ளையே யாருன்னு கேட்குறா. அந்த மாதிரி இங்கே வந்து மண்டையில் அடி விட்டு பழசெல்லாம் மறந்துடுவாளோ? என்ன கூறுகட்டத்தனமாக சீரியல் எடுக்கிறாங்கன்னே தெரியல. கார்த்திகை தீபம் நான் நினச்சேன் சரி காப்பாற்ற போகிற இடத்துல ரேவதியை 2 ஆறா விட்டு நான் சொன்னதை மாரி நீ இப்படி செய்வியான்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துருந்தா கூட தெரியும்னு சொல்லலாம். இது என்ன கைஸ் கூறுகட்டத்தனமாக ஆகிப்போச்சு. சரி ஓகே டன். ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ரேவதி நீ யாரும் கோச்சுக்காதீங்க, கார்த்திகை தீபம் பார்க்குறவங்க எல்லாருமே கார்த்திக் ரேவதி பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயம், நம்ம அதை தலையிட வேண்டாம். ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு சங்கீதம், அதாவது ஒரு இசையை வச்சு இந்த சீரியல் வந்து ஆரம்பித்தது. ஏன்னா நம்ம யார் பேர், நல்ல பேர், கார்த்தியோட பொண்டாட்டி பேர் ஐயோ டக்குன்னு மறந்து போச்சு. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா பாடகியாக தான் இருப்பாள். அது தீபா வந்து பாடகியாக இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு பொண்ணு தான் பாடகி. ஸோ இவ இந்த லாஸ்ட்டு பொண்ணு இது ஜோடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே தான் அந்த சீசனோட கண்டினியூட்டியாக இந்த சீசன் இருக்கும். இல்லை அப்படி ரேவதி தான் ஜோடி அப்படின்னா அதாவது டோட்டலாக சீசன் 2வே வந்து வேறு மாதிரி இருக்கும், அதுதான் உண்மை. சரி ஓகே டன். வேறு என்ன? வாரிசு சீரியல் என்ன கைஸ், ஒரே தமிழுக்கும் சிபிக்கும் ஒரே சண்டையாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும். சீக்கிரம் சிபி வந்து தமிழை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் சீரியல். பார்க்கலாம், அது நம்ம இப்போக்குள்ள நடக்காது, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? பாரிஜாதம் வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது சீரியல். அவள் இசைக்கு வேறு வாய்ஸை வேறு மாற்றிட்டாங்களாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன? அண்ணாமலை குடும்பமாக தான் போயிட்டுருக்குது. வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் கண்டிப்பாக மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போகிறதே இல்லை கைஸ், சரிங்களா? இதான் உண்மை. ஒருவேளை நீங்கள்லாம் ப்ரோமோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறீங்க இல்லையா, விக்கிக்கும் மித்ராவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நடந்தால் கூட சந்தோஷம்தான். லண்டன்லேருந்து வந்தவனுக்கு மித்ராவாவது கிடச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போட்டு விட்டுற வேண்டியதான், அப்படி தான் இருக்குது, சரியா? ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரியா கூட நடக்கட்டும், விக்கிக்கு அவளுக்கு மாதிரி கல்யாணம் நடக்கட்டும். எங்கிட்டாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்கப்பா இந்த நாடகத்தில், முடியல எங்களால், சரியா? டைரக்டர் சார் சீக்கிரம் இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஓகேவா? பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. லைக்ஸ் நேற்று பரவாயில்ல, 15 லைக்ஸ் வந்துடுச்சு. இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 20, 30, 40, 50, 60, 70 வந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வீடியோவும் கொஞ்சம் 100 தாண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா? ஓகே, நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம், ஓகே.